ஃபேமிலி குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ரொட்டீன் தான். கோழிங்களுக்கு காலையில் அரிசி வச்சுட்டோம். இவங்களுக்கு இப்போ வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வைக்கணும். சாப்பிட்டு நீக்கிறாங்க. அவங்களுக்கு வைக்கும் போது நம்ம பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே ஃபேமிலி, இவங்க சாப்பிட்டாங்கள மட்டும் நம்ம அவங்களுக்கு மாற்றி வைப்போம். அவங்க இப்போ பசியாக இருப்பாங்க. அவங்களுக்கு மாற்றி வைக்கலாம் ஃபேமிலி. வாங்க அப்படியே பார்ப்போம். அவங்களுக்கு வைக்கும்போது தலைவர் சாப்பிட்றத பாருங்கள். இவங்க சண்டையே எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏன் வெள்ளை பையன் உங்களுக்கு சாப்பாடுக்கு இவங்களுக்கு வெயிட்டிங். இங்கே பக்கம் வந்து இவன் வந்து சண்டை போடுறது. வேண்டாம் வைக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஃபேமிலி, எவ்வளோ சண்டை போடுறாங்கன்னு பாருங்கள். அரிசி இன்னும் சாப்பாட்டுக்கு அப்படி வர இதை கழட்டி விட்டு தானே வரணும் சாமி. அப்போ தானே உங்களுக்கு வைக்க முடியும். வர வச்சு வட்டே பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இவங்க அவ்வளோதான் ஃபேமிலி. இவங்களுக்கு வச்சாச்சு. அவங்க சாப்பிட்னே இருக்காங்க. இவங்களுக்கு பாருங்கள் கிளாஸில் காமிக்கிற வருவாங்க. அடா சாப்பிடுவா என்னவா வெள்ளை பையா உனக்கு வா. கிளாஸு கொத்து பாடுற போதுமா உனக்குடா பையா உனக்கு வா. போதுமா சரி போங்க சார். உங்களுக்கு சார் செம்ம சண்டை போடுவாங்க ஃபேமிலி. இவனும் தனியாக ஒரு கூண்டில் விட்டுருக்காங்கல்ல அவனும். ஆனால் இவன் தான் நிறைய அடி வாங்குவார் தலைவர். அங்கங்கே காயம் பண்ணி வச்சுங்கிறாரு மூஞ்சில் பாருங்க. அவன் இவனும் அப்படிதான் நிறைய சண்டை போடுவாங்க. இந்த கூண்டிலே இவனை விட்டுருந்தா கூட அவன் இங்கே நின்றுக்குன்னு சண்டை போடுறது வெளியில் வாயை குத்திக்கின்னு. சிம்பா குட்டியை தூங்குற அழகா பாருங்க ஃபேமிலி, எப்படி தூங்கி விழுறான்னு. அவ்வளோ தூக்க பையனுக்கு. படுத்துட்டாரு தலைவர். ஒரு உறக்கத்தை போட்டுற வேண்டியது தான். சிம்பா குட்டி பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துட்டு சாப்பிட்றாரு. சாதம் சாம்பார் அண்டு போட்டி. அவனை வந்து சாப்பிடும் போது மட்டும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஃபேமிலி. டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அவ்வளோதான். அப்போ அவனே என்ன பண்ணுவான்னு தெரியாது ஃபேமிலி. கடிக்க வருவான். அந்த டைமில் மட்டும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தூங்கும் போது இப்படி கூப்பிடக்கூடாது கை வச்சு, என்ன அப்படி கடிக்க வந்துடுவான். சிம்பா பையா சாப்பிட்டாச்சா ஐயா அழகு. சாப்பிட்டாச்சு என் பிள்ளை. கோழிங்களுக்கு வந்து ஃபேமிலி கீரை போட சொன்னார் என்னுடைய ஹஸ்பண்டு. அதனால் வந்து உடச்சிட்டு போகிறான்னு இருக்கேன். கீரை வந்து உடச்சாச்சு ஃபேமிலி. அவங்க அப்படியே நம்ம கோழிஸ்க்கு போடலாம். போய் கீரைலாம் சாப்பிட்டு நம்மளும் பத்து பாருங்க. கீரை சாப்பிட்டாங்க. ஏழுடா சரி போய் பார்த்துக்கணும். டிஸ்டர்ப் பண்ணல. பாய்.